பச்சை பசேன்னு மரத்தில் அக்னி ஆச்சரியப்பட்டான். ஆனால் மோசைக்கு தெரியாது, டேய் மோசே, உன்னை வச்சுதான், உன் வாயின் வார்த்தையை வச்சுதான், உன் கையில் இருக்கிற கோலை வச்சுதான் எகிப்தை ஒரு கலக்க போறேன். எகிப்து ஒரு கலக்க போறேன். நீ தாண்டா மிராக்கல் வர்க்கற. யாரு? சில வேளை நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த மோசே மாதிரி என்ன இருக்கும்? சாக்கு போக்கு. எனக்கு அங்க வை, எனக்கு இங்க வை, எனக்கு அங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது. இது தேவன் வேலை செய்யற டைம்ல நீ விட்டு கொடுக்கணும். அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது இதெல்லாம் யூ டிலே. நீ தான் தாமதிக்கிற. தேவன் ஒருபோதும் தாமதிக்கிறவர் அல்ல. சொன்னா செய்வார். ஹலோ, தேவன் ஒரு வாட்டி சொன்னாருன்னா நிச்சயமா செய்வார். அற்புதங்கள் யார் சொல்றா? சாக்கு போக்கு சொன்ன மோசே சொல்றாரு. தடை செய்த மோசே சொல்றாரு. தாமதித்த மோசே சொல்றாரு. தேவனிடத்துல தர்க்கம் பண்ண மோசே சொல்றாரு. என்ன சொல்றாரு? உம்மை போல அற்புதங்களை செய்கிறவரு யாருமே இல்லப்பா, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர்தான். அவரை போல அற்புதம் செய்கிறவர்கள் யாருமே போய் நிக்க. பார்வோனுக்கு பயந்து ஓடி போனவன் தான் இப்ப அதே பார்வோன் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறார். ஒருவேளை 40 வயசுலயே ஆண்டவர் மோசேயை பார்த்து சந்திச்சு பேசி நீ போட அப்படின்னா ஓகே நான் போறேன். அவனுடைய சுய பலத்தை, அவனுடைய யுத்த கலையை இதெல்லாம் நம்பி என்ன பண்ணிருப்பான்? வந்திருப்பான். ஆனா ஆண்டவர் அதை என்ன பண்ணாரு? அடிச்சு மறக்க செய்து எங்கெல்லாம் பலனா இருந்தோ அதெல்லாம் வீக் ஆயிடுச்சு. இப்போ சால்வா போட்டு சுத்துறாரு தலைவர். இப்போ சொல்றாரு, இப்போ நீ போனாதான் நான் யார் என்பதை உன் மூலமா அவங்க அறிவாங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும், விடுதலை ஆக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும், உன்னை ரட்சிக்கணும், உன்னை மேன்மைப்படுத்தணும், உன்னை கனப்படுத்தணும், உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்பிட்டார் அப்படின்னா, அதுக்கு நீ கீழ்ப்படிந்துட்ட அப்படின்னா அவர் செய்கிற அற்புதமான காரியங்களுக்கு அளவே இல்லை.